இவர்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்றது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். இதை ஒரு டீம் திட்டமிட்டு விஜய் மேலே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, எதிர்க்கட்சிகள் எல்லோருமே விஜய் பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் விஜய் திட்டமிட்டுலாம் செய்யலை. இதுக்கு விஜயை பெரும் குற்றவாளி மாதிரி ஆக்கிறதும், விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறதும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் சார் வணக்கம் சார். வணக்கம். கரூர்ல நடந்த அந்த இன்சிடென்ட் 2-3 நாளாவே அதுதான் பேசு பொருள் ஆயிட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமா இருந்திருக்குது. அதுல இப்ப லீகல் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் டிவிக்கில இருந்து சிபிஐ விசாரணை கேட்கறாங்க, இன்னொரு பக்கம் டிவிக்கு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் கைதாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. லீகல் அப்டேட்ஸ் என்ன சார்? விஜய் கைதாக வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் பெரிய காமெடியான விஷயம். இந்த மாதிரி விவகாரங்களில் வழக்கு போடுவாங்க. அது எப்படி ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒருத்தர் ஒரு காரை எனக்கு என்னன்னு ஓட்டிகிட்டு போய் ஒரு கும்பலில் விட்டுறாரு வச்சுக்கோங்க. ஒரு 3-4 பேர் செத்து போயிடுறாங்கன்னா, அதை நெக்லிஜென்ஸ் டிரைவிங்னுவாங்க. அது அந்த ஐபிசியில் 304A என்னென்னா, உயிரிழப்பு ஏற்படும் தெரிஞ்சும் அஜாக்கிரதையாக இருந்து மரணம் ஏற்பட காரணமாக இருத்தல். இது கொலை குற்றத்தில் வராது. இது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில். இந்த ஆக்டில் தான் இப்போ பிஎன்எஸ் 118, 105 நினைக்கிறேன். அதில் போடுவாங்க. கூடுதலாக சில செக்ஷன் சேர்த்துக்குவாங்க. இப்போ காவல்துறைக்கு ஒத்துழைக்கவில்லை, அப்புறம் பொது சொத்துக்களுக்கு சேதம், இந்த மாதிரி சில சேர்த்துக்குவாங்க. இது எல்லாத்துக்குமே 2 ஆண்டுகள் உட்பட்ட ஒரு விஷயந்தான். அதுக்கெல்லாம் கைது நடவடிக்கை வராது. ஒருவேளை கைது செய்யணுன்னா யார் மேலே எஃப்ஐஆர் போட்டால் அவங்கள தான் கைது பண்ணுவாங்க. இங்கே மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், புஷி ஆனந்த் அண்டு நிர்மல்குமார் அண்டு அதர்ஸ் போட்டிருக்காங்க. அதில் ஆதவ் சேர்த்துக்கலாம், விஜயை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அண்டு அதர்ஸ் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் கைதுலாம் நடவடிக்கைலாம் போகாது. அப்படியே ஒரு வேளை கைது செய்யணுன்னா அல்லு அர்ஜுனை பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். சேம் இதே தான். ஸ்டாம்பேடு அரெஸ்ட்டு, ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் ஜாமீனில் விட்ருவாங்க. அதனால் இந்த உருட்டிகிட்டு இருக்கிறது கைது ஆவாரா விஜய், அது போய் இவர்கிட்டே கேட்குறாங்க, நம்ம எடப்பாடிகிட்டே கேட்குறாங்க. இது நடக்காது. சட்டத்தில் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த விவகாரத்தில் நாம் சொல்ல வேண்டியது, நம்ம பல பேட்டிகளில் இங்கேயும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். பிரச்சாரம்னா பிரச்சாரம் பண்ணுங்கள், ரோட் ஷோ பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த டீமுக்கே அனுபவம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் லெவலில் இருக்கிற கூட கொண்டு பொதுச் செயலராக வச்சுருக்காங்க. இவங்களுக்கு நாலேஜ் இல்லை, யார் பேச்சையும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த ரசிகர்களை அரசியல் படுத்தணும். இது எல்லாமே நான் பல பேட்டிகளில் பதிவு பண்ணியிருக்கேன். இவர்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்றது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அனுபவம் எங்கே இல்லையோ அங்கே எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, நமக்கே தப்பு என்ன நடக்க போகுது தெரியாது. அதனுடைய விளைவு தான் இவருக்கு அரசியல் புரிதலில் பிரச்சனை, பேசுறதில் பிரச்சனை. அதை ஈடுகட்டுறதுக்கு ரோட் ஷோவில் ஈடுகட்டுறாரு. அப்போ இவர் கிளம்பி மொல்லமாக வருவார், கும்பல் சேர்த்துட்டு வருவார். எல்லா கும்பலையும் கொண்டு சேர்த்துட்டு அப்படியே அலங்கார வார்த்தைகள், டெம்ப்ளேட் வார்த்தைகள் பேசிட்டு போயிடுவார். இதுதான் இவ்வளோ நாளாக பண்ணியிருந்தார். இது தவறுன்னு நம்ம சுட்டி காமிச்சிருந்தோம். கோர்ட்டு போன முறை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு. ஒரே ஒரு வாரம் கம்முன்னு இருந்தார். நேற்று போன இதில் ஆரம்பிச்சிட்டார். அதனுடைய விளைவு தான் இவர் அனுபவித்தாங்க. இது அறியாமை, அனுபவமின்மை, அலட்சியம். ஆனால் விஜய் திட்டமிட்டுலாம் செய்யலை. இதுக்கு விஜயை பெரும் குற்றவாளி மாதிரி ஆக்கிறதும், விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறதும் ஏற்புடையதல்ல. இதை ஒரு டீம் திட்டமிட்டு விஜய் மேலே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, எதிர்க்கட்சிகள் எல்லோருமே விஜய் பக்கம் நிற்கிறாங்க. முதல் நாள் அப்படியே விஜய்க்கு எதிராக திரும்பிச்சு. மறுநாள் எல்லாரும் மாற்றி அடிக்க ஆரம்பித்தோன்னா களமே திரும்பி போச்சு. ஆனாலும் இன்னை வரைக்கும் உட்காந்து ஏதாவது பழைய வீடியோ எடுத்து போட்டுறது, ஏர்போர்ட்டில் பார்த்தியா எவ்வளோ ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு பழைய விஷுவலில் போடுறது. இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணார அந்த இதை எடுத்து ஒரு அம்மா, பெரிய பத்திரிகையாளர், அவங்க இன்டர்நேஷ்னல், அவங்க என்ன போடுறாங்க, இந்த படம் பல கதைகளை சொல்கிறது அப்படின்னு போடுறாங்க. இது எல்லாமே ஆதரவு ஊடகங்கள், ஆதரவாளர்களை வச்சு ஒரு கருத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. இதில் எங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தரப்பு இவர்கள் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறான்ல, அனுபவம் இல்லாதவர்கள் முக்கியமான நேரம் வந்தால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி முடங்கி போயிட்டாங்க. அப்போ ஒருத்தர் எஸ்கேப்பு, சங்கத்தை கலைஞடான்ட்டு ஆள் புஷி ஆனந்த் காணோம். அந்த உலக மகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த நேரத்தில் தானே சொல்லணும் என்னென்ன பண்ணணும், இது இப்படி பண்ணணும், கோர்ட்டில் அது பண்ணணும், இது பண்ணணும். உடனடியாக பத்திரிகையாளர்களை கூட்டுங்க, அவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு விஷயம் பேசுங்க, உங்கள் நிலையை விலைக்கு சொல்லுங்கள், என்ன பண்ணலான்னு அவங்கள்ட்டே கேளுங்க. பாதி பேர் நமக்கு எதிரியாக மாட்டாங்க. அப்போ நீங்கள் பேசாமல் இருந்தவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவங்க பேசும்போது கொஞ்சம் முகதாட்சியம் பார்ப்பாங்க.
அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் விஜய் பேட்டி கொடுக்கணும், பேட்டியை வந்து இந்த மாதிரி கொடுக்கணும், அப்படிலாம் கொடுத்தா தான் இதாகும். இந்த மாதிரி எங்கே போனீங்க? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஆள் முட்டு சந்து கூட்டு போவார்னு கூட்டு போயிட்டாரா? அப்போ இந்த டைமில் இவர்களுடைய அனுபவமின்மை வெளிப்பட்டுடுச்சு. இதற்கு பிறகும் இவர்கள் இதையே நீட்டிட்டு போனால் இவர்கள் ஏறி அடிப்பாங்க. அப்போ அதை நீட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு கோப அலையை இவர்கள் உருவாக்குறாங்கல்ல. பாருங்கள், விஜய் வரல, பார்த்தீங்களா இவ்வளோ நாளாக வந்தாரா, இப்போ வரைக்கும் வரலேன்னு, அதை முறியடிக்கிறதுக்கும் ஏதாவது இவங்க ரியாக்ஷன் பண்ணாதான் இதாகும். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி பார்த்தீங்களா, கரெக்டாக போயிட்டார். பார்த்தீங்களா, செந்தில் பாலாஜியை பற்றி திட்டினா பிறகு தான் இதெல்லாம் ஆச்சு. ஆம்புலன்ஸுங்கெல்லாம் காலியாகவே போச்சு, கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. இப்படி என்னன்னு சொல்லி எப்படி இவ்வளோ டாக்டருங்க வந்தாங்க, எல்லோரும் ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே பிளான் பண்ண மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கருத்து. இதில் இன்னும் நுணுக்கமாலாம் இன்னும் பல பேர் பெரிய நிபுணர்களாலாம் ஆகிட்டாங்க. 12லேருந்து 5 வரைக்கும் தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், ஏன் ஈவினிங் மேலே பண்ணாங்க? இந்த மாதிரிலாம். செந்தில் பாலாஜி ஏன் உடனடியாக போனார் அப்படின்னா, அவர் வீடு ராமகிருஷ்ணபுரம், அங்கேருந்து இந்த மருத்துவமனை 5 நிமிஷம் ட்ராவல். நீங்களும் நானும் இருந்தால் கூட போயிடுவோம். செந்தில் பாலாஜி இதுலேயே அரசியல் பண்ணுற ஆள், போக மாட்டாரா? எப்படி கல்வி இது சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக 10 பேர் செத்தாங்க, எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் குழந்தைகள்னு எப்படி சொல்ல முடியுதுன்னா? சேனல்லே வந்துடுச்சு. அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, மருத்துவ அதிகாரிகள் இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் சாவ போகிறாங்கன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதை சொல்கிறதுக்கு அவர் சிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணணும், ஊடகங்கள் ஃபோனை வருவாங்க, அப்போ அவங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ அவர் டீட்டெயிலோடு இருக்குன்னா டீட்டெயில் கலெக்ட் பண்ண வர மாட்டாரா? எப்படி? இன்னும் நம்ம அந்த காலத்தில் ரிங் ஃபோனில் இருக்கிறோம், வீடியோவே அனுப்பிச்சிடுவாங்க அடுத்த செகண்டு. அப்போ இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்வி, ஆம்புலன்ஸ் ஏன் உள்ளே போச்சு, 2 ஆம்புலன்ஸ் போன பிறகு தான் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனையும் இவர் ஒரு 12லேருந்து 4க்குள்ளே வந்திருந்தாருன்னா எதுவுமே நடந்திருக்காது. இவர் வாட்டில் வந்திருக்கலாம், பேசியிருக்கலாம், போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இவர், நான் சொன்னல இந்த ரோட் ஷோ, இந்த வழக்கமாக கூட்டத்தை கூட்டுறது, இது எல்லாம் பண்ணி 7 மணிக்கு மேலே வர்றார். இவர் வர்றதுக்கு முன்னாடியே காலையிலே இவர் வந்துடுவார், 12-1 மணிக்கு வந்துடுவார்னு. காலையிலேருந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் ஒரு கும்பல் நிற்கிது, தண்ணி கூட இல்லாமல், கொண்டு வந்த தண்ணியும் காலியாக இருக்கும், நேரம் இது கிடைக்கல, உள்ளே நிற்கிறாங்க. 1 மணிக்கு மேலே போகலான்னா அதை வந்துடுவார்னா சரி நின்று பார்த்துட்டே போயிடுவோம் அப்படின்னு நிற்கிறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியவும் போக முடியாது, கும்பல்லேருந்து வெளியவும் போக முடியாது, எப்படி போனால் அப்படி தள்ளுவாங்க, இங்கே நிற்கிறாங்க. 4 மணிக்கு மேலே இந்த வேலை விட்டு வர்றவங்க, காலேஜ் முடிஞ்சு வர்றவங்க, வீக்கெண்டு சம்பளம் வாங்கிட்டு வர்றவங்க, அன்றைக்கி தான் கால் பரீட்சை லீவு, அப்போ குழந்தைகள் பேரண்ட்ஸே யோசிப்பாங்க, நாளைக்கு நமக்கு வேலை, சண்டே வேறு, மண்டே எழுந்திரிச்சு போகணும் எல்லாம் இல்லை, அப்போ போவோம் அப்படின்னு. பசங்களையும் படிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, போய் பார்ப்போம் அப்படின்னு. இப்படிலாம் ஒரு கும்பல் 4 மணிக்கு மேலே உள்ளே ஃபுல்லாக என்ட்ராகுது. ஏற்கனவே உள்ளே இருந்த கும்பல் இது என்ட்ராகுது. இது இல்லாமல் இவர் வேறு கூப்பிட்டு வர்றார். வரும்போது இவர் இப்படி தெரியும்ல, மொத்தமாக கூப்பிட்டு வருவார். இது எல்லாம் சேரும் பொழுது போலீஸு இந்த விவகாரத்தில் அண்ணாமலை சொன்ன மாதிரி போலீஸுடைய இன்எஃபிஷியன்ட், அதாவது க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்னுவாங்க, இது நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும், நம்மளோட இது பெரிய ஸ்டாம்பேடாக மாறிடலாம் அப்படின்றப்போ போலீஸு இதை தடுக்கணும். அவர் என்ன சொல்கிற, ஏடிஜிபி நாங்கள் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே இவரை நிறுத்தி அங்கேருந்தே பேச சொன்னோம் அப்படின்னா அவங்க ஏற்றுக்கலான்றதை விட மக்கள் உயிர் முக்கியம்னு போலீஸ் தான் முடிவு பண்ணணும். ஏற்றுக்கலைன்னா அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த விவகாரங்களும் நீங்கள் காவல்துறை இந்த விவகாரத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க. இதுக்கு பிறகு இவர் உள்ளே போகிறாரு. இவர் நுழையும் பொழுதே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர் திசையில் எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, காலையிலேருந்தே கூட்டத்தை சேர்த்துட்டு இருந்தாங்க, அந்த மாவட்ட செயலாளர் யாரை பற்றியும் கண்டுக்கலை, மேலே ஏறுறவங்க இறங்குறவங்கள யாரையுமே இவர் கேள்வி கேட்கல, இதனாலே மரம் முறிந்து விழுந்தது, இந்த சன்ஷேடு முறிந்து விழுந்தது, அதனை சிக்கிக்கிட்டு மக்கள் ரொம்ப பேர் உயிருக்கு போராடினாங்க, சிலர் உயிர் போச்சு. இதில் விஜய் வேறு ரோட் ஷோ நடத்திட்டு அங்கங்கே நின்று லேட்டாக வந்தார், 7 மணி நேரம் லேட்டாக வந்தார். இது எல்லாம் போய் நாங்கள் சொல்லியும் கேட்கல. இன்னொன்று, இந்த ரோட்டில் மீட்டிங் நடந்த இந்த ஸ்பாட்டுனா இந்த சைடும் ஜனங்க நிற்கிறாங்க, நடுவில் ஒரு தடுப்பு, இவர் எதிர் திசையில் ஏறி உள்ளே வந்தார், அதனாலேயும் நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலும் ஜனங்கள் மூச்சுத்திணறல் நெரிச்சு ஒரு இதுக்கு காரணமாக அமைஞ்சதுன்னா எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க. அப்போ இதை தவிர்த்துருக்கணும். இன்னொன்று, இவர் அங்கே நிற்கும் பொழுதே பேச ஆரம்பிக்கும் பொழுதே எதிரில் ஒரு பெரிய சலசலப்பு வருது. இவருக்கு இப்படி லைட்டு எதிரில் அடிக்கிறதுனால அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னான்னு கேட்குறாரு, தண்ணின்னு எல்லாம் கேட்கும்போது ஒரு பாட்டில் போடுறாரு, மறுபடியும் 2-3 பாட்டில் போடுறாரு. ஆனால் அங்கே
பெரிய அளவில் ஒரு ஜன நெரிசலாகி 2-3 பேர் கீழே கிடக்குறாங்க, மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அது அங்கே இருக்கிற விஷுவலில் தெரியுது. அப்போ இவர் இங்கே வரும்பொழுதே இந்த சைடும் சரி, இவருக்கு பின்பக்கமும் சரி, அந்த பக்கமும் சரி, ஏற்கனவே நெரிசல் ஆரம்பித்து ஒரு 10-15 பேருக்கு மேலே மயக்கமாகி கிடக்குறாங்க. அவர்கள் உயிராக இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, எல்லாம் மயக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் இந்த பஸ்ஸு வந்தப்போ ஏற்பட்ட நெரிசலில் ஒரு டீம் போய் ஜென்செட்டு அந்த இதை நெருக்கிட்டு உள்ளே ஓடுறாங்க. எங்கே இவங்களால ஏதாவது ஷாக்கு அடிக்க போது, இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்குது, ஏதாவது பிரச்சனை ஆக போகுதுன்னு அதை கட் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு சைடு கட் ஆகிடுது. ஓகே. இதை தான் மின்சாரத்தை நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம்னு ஒரு இதை சொல்கிறாங்க. இது எல்லாம் முடிஞ்ச உடனே விஜய்க்கு பேசும் பொழுதே நடுவில் இவங்க அந்த கூட அந்த பவுன்சர்ஸ் தகவல் சொல்கிறாங்க, ஓவர் நெருக்கடியாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்றாங்க. இவர் மறுபடியும் நிறுத்திட்டு அந்த தண்ணிலாம் கொடுத்துட்டு பேசலாமான்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் அந்த செந்தில் பாலாஜிலாம் பற்றி பேசும்போது அவசரமாக ஆதவ் மேலே ஓடி வர்றார். ஓடி வந்து அவர் காதில் சொல்கிறார், ஒன்று அந்த குழந்தை காணணும், இன்னொன்று என்ன இருக்கும், நிலமை ரொம்ப இதுவாக போய்கிட்டு இருக்குது, நெரிசல் ஜாஸ்தியாக இருக்குது, முடிச்சிக்கலான்ற மாதிரி. அவர் குழந்தைய பற்றி சொல்லிவிட்டு உடனே முடிச்சுக்குவார், கவனிச்சிங்கன்னா தெரியும். உடனே வண்டி நகரும் பொழுது ஏற்கனவே 20-25 பேர் அங்கங்கே மயக்கம் போட்டு உள்ளே அங்கங்கே படுக்க வச்சுருக்காங்க. இம்மீடியட்டாக இதுக்கு நடுவில் தான் இவர்களே ஏற்பாடு செய்திருந்த அந்த 2 ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள்ளே போகும்போது கேட்குறாருல, நம்ம கொடி இது ஆம்புலன்ஸ் எப்படின்னு, அது அவர்கள் ஏற்பாடு வச்சுருந்த ஆம்புலன்ஸு அது உள்ளே ஏற்றுறதுக்கு போகுது. இதுக்கு நடுவில் இந்த இவர் இப்போ இறங்கி வண்டி கிளம்புனோன்னா கூட்டம் கலைய ஆரம்பிக்குதுல்ல, அப்போ தான் எல்லா ஆம்புலன்ஸையும் ஏற்கனவே போலீஸ் எல்லாம் உள்ளே வர வைக்கிறாங்க. வர வச்சு ஏற்றி அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் செத்து போயிருக்காரு, ஒரு மரணம்னு நியூஸ் வருது. 2 பெண்கள் ரொம்ப நிலமை சீரியஸாக கொண்டு போகிறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் போனோடனே ரிப்போர்ட்டர் அங்கேயே போயிடுறாங்க. இதில் வேறு இவங்க கேள்வி கேட்குறாங்க, அது எப்படி உடனே ரிப்போர்ட்டர்களெல்லாம் அங்கே போக முடியாது? ஒவ்வொரு சேனலும் 10 யூனிட்டு 12 யூனிட் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ நானாக இருந்தால் நீங்களாக இருந்தாலும் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்கன்னா, நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 யூனிட் அங்கே போங்கன்ட்டு பிரித்து தான் அனுப்போம். ஏன்னா விஜய் போயிட்டார், அதுக்கப்புறம் இங்கே இருந்து பார்க்கணும், அங்கே போகணும், அவ்வளோதான். இது எல்லோரும் பண்ணுவோம். எப்படி போனாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. அங்கே போனோம்னா அடுத்து ஏற்றி அனுப்ப மயக்கத்தில் இருந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் அங்கே போனால் பிராட் டெட் சார் இறந்துட்டாங்க. இதில் பக்கத்துலேயே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அங்கே டெட்டுன்னு அறிவிச்சோன்னா ஜிஹெச் கொண்டு வராங்க. அப்போ உடனடியாக பலி எண்ணிக்கை 10-11 ஆகுது. அதையும் கேள்வி கேட்குறாங்க, அது எப்படி உடனே 10-11 ஆகுதுன்னா இப்படி தான். அப்போ இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி போயிட்டாருன்னா போயிட்டார், அன்பில் மகேஷை வர சொன்னாங்கன்னா திருச்சியிலேருந்து அங்கே வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அது இவர் எப்படி வந்தார், அவங்க எப்படி போனாங்க, டாக்டருங்க எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்க? ஏற்கனவே இருக்கிறாங்க, கூடுதலாக உடனே இந்த தகவல் தெரிஞ்சு வர வைக்கிறாங்க. இது இல்லாமல் பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து ஒரு 145 டாக்டர்கிட்ட நேற்று இவர் படித்தார் பாருங்க, உதயநிதி பண்ணுறாங்க. ரொம்ப நிலமை சீரியஸாக இருக்குது, இந்த நேரத்தில் நீங்களாம் வந்து பேசினீங்கன்னா நல்லாயிருக்கும் சார்னா, சிஎம் நைட் காலைல வரவர், காலையில் எடப்பாடி வராருன்னா இவர் மிட் நைட்லேயே வராரு இவர். இதுதான் நடந்தது. இதில் டிஎம்கே சைடு நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக ப்ளேம் பண்ணிக்கிட்டு செந்தில் பாலாஜி ஏற்பாடு பண்ணார், அது பண்ணாருன்னு சொல்கிறதும் கிட்டத்தட்ட எப்படி விஜயை குற்றம் சாட்டுறது தவறோ அதே தான். இது 2 சைட்லேயுமே எனக்கு என்னன்னு பண்ணதோட விளைவு அப்பாவி மக்கள் உயிர் போச்சு. ஓகே. இதில் காவல்துறை அண்ணாமலை கேட்குறாருல, விஜய் குற்றம் சாட்டா நான் முதல் குற்றவாளி நான் சொல்ல மாட்டேன். காவல்துறை அதிகாரிகள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பற்றி ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதில் என்ன பண்ணீங்க? கவர்மெண்ட்டு எஸ்பி மாவட்ட கலெக்டரை ஏன் நடவடிக்கை எடுக்கல, அவங்க மேலே எடுக்கலன்றது கரெக்டான ஒரு விஷயம். இப்படி தான் இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போக முடியும். ஒரு நபர் கமிஷனை உடனே போட்ட உடனே நீங்கள் அடுத்து எந்த விஷயத்தில் நீங்கள் கோர்ட்டோ சோமோட்டோவோ எதுவுமே எடுக்க முடியாது. எது எடுத்தாலும் நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள் அப்படின்னு முடிச்சிடுவாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நாங்கள் தான் உடனே கமிஷன் போட்டோமே அப்படின்னு முடிப்பாங்க. அதனால் இந்த பிரச்சனை இப்படி தான் போகுது. இதில் அப்டேட்டாக நான் பார்க்குறது, மொதல் நாள் ஃபுல்லாக டிஎம்கே இது பார்த்தோன்னா இவர் பேட்டி கொடுக்காம போனோன்னே பார்த்தியா ஓடிட்டார் அது இதுன்னு. இதில் நம்மளே கூட கூப்பிட்டு சொல்கிறோம், சார் பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் சார் அதுன்னு. இவர்கள் இக்கட்டான நேரத்தில் இவங்களால் இயங்க முடியல அப்படின்னா அந்த இதுதான் இம்மெச்சூரிட்டி தான். அப்போ அவர் வந்து கூட இருக்கிற ஆதவோ யாரோ சார் பேசியிருங்க சார், இல்லை ஒரு வீடியோ காரில் போகும்போது வீடியோ பேசி இது அரசியல்வாதி நடிக்கிறாரு அழுகிற மாதிரி, நீங்கள் நடிகனுக்கு நடிக்க தெரியாது வீட்டுக்கு போயிட்டார். அப்போது இந்த பிரச்சனை வந்து இன்னும் பெருசாகுது. மறுநாள் உதவித்தொகை அறிவிக்கிறார். ஆனால் அந்த இரவுக்குள்ளே அவருக்கு எதிராக திமுகவினரே பொதுமக்கள் மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. இந்த சைடு என்ன பண்ணுறாங்க, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு இவர் யாருன்னு எடுத்து போடுறாங்க.
இன்னொரு பக்கம் மாணவர் அணி அது இதுன்னு போஸ்டர் விட்றாங்க. இது ஆதரவு பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கிறவங்கலாம் பேச விட்றாங்க. ஒருத்தர் ஓவர் உணர்ச்சி வசப்பட்டு யாரா நீங்கள் வாடா போடான்னு பேசுகிறாரு. என்னதான் அவர்கள் வயதில் இளையவர்களாக இருந்தாலும் இளைஞர்கள் அதிகம் உள்ள கட்சியாக இருந்தாலும் எப்படி வாடா போடான்னு பேசுவீங்க? இப்போ கள்ளச்சாராயத்தில் செத்து போகுது அந்த கவர்மெண்ட்டை வாடா போடான்னு பேச முடியுமா? இந்த பார்ஷியாலிட்டி இது எல்லாமே இவர்களே அம்பலப்பட்டு போகிறாங்க. இந்த மாதிரி விஜய் மேலே எதிரான பிரச்சாரம் கட்டவிழ்த்தப்படுது. காலையில் வர்ற எடப்பாடி பழனிசாமிகிட்ட விஜய்க்கு எதிரான கேள்வி வைக்கப்படுது. ஆனால் அவர் ரொம்ப பொறுப்பாக பதில் சொல்கிறாரு. விஜய் பக்கம் நிற்கிற மாதிரி அவருடைய பேச்சு பதில் இருக்குது. கவர்மெண்ட்டை அவர் ப்ளேம் பண்ணுறாரு. சீமான் நாளே சொல்லிட்டாரு, தம்பி வந்து இத்தனைக்கும் சீமான் இவர்கள் பேசாத பேச்சு கிடையாது. ஆமாம், ரொம்ப கடுமையாக விமர்சனம் விஜயே பேசினார். நான் வந்து உயிர் இல்லாத தின்றவன் கிடையாதுன்னு. நான் சீமான் தம்பிகள்கிட்ட சொல்லும் பொழுது, எங்கன்னா அண்ணன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எல்லாத்தையும் மறந்துட்டு சொல்லுவாருண்ணே அப்படின்னாங்க. நேற்று அதான் நடந்தது. முதல்ல ஆதரவு கொடுத்தது சீமான், ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் அண்ணாமலை, தமிழிசை, கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோருமே விஜயை வந்து ப்ளேம் பண்ணல. விஜய் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி தவிர்த்துருக்கணும், இனிமேல் கரெக்டாக வரணும்னு. நம்ம இவர் துணை முதல்வரும் விஜயை குற்றம் சாட்டல. நான் இனி நேரத்துக்கு வரதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இதாகிடுச்சு. இதில் ஒரே நாளில் ட்ரெண்ட் அப்படியே மாறுது. இது மாறுற நேரத்தில் இவர் இறங்கி அடிச்சிருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இவர் 20 லட்ச ரூபா அறிவிச்சோன்னா அது ஒரு பெரிய இதுவாக மாறுது. இதோடு சேர்ந்து இறங்கி அடித்து ஒரு சாரி கேட்டு ஒரு அப்பாலஜிஸ் வீடியோ போட்டிருந்தாருன்னா வேறு லெவல் அது. சரி, அவர்கள் அனுபவம், நம்ம இதை தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நான் கைப்பிடிச்சி அழுக்க முடியும். இதில் இன்னொரு பக்கம் வழக்கு போகிறதுக்கு போகிறாங்க, சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. சிபிஐ விசாரணை நீதிமன்றம் பெரும்பாலும் எடுத்துக்காது. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, சார் நாங்கள் முறையாக போட்டிருக்கோம், அது ஒரு நபர் ஆணையம், காவல்துறை அதிகாரி தலைமையில் விசாரணை போட்டிருக்கோம், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம், முறையாக போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு, ரிப்போர்ட் இருக்குது, அது இதோட வேறு என்ன வேணும்னு கேட்பாங்க நீதிமன்றம். ஆனால் இவர்கள் கூடுதலாக எங்களுக்கு இவர்களே நீதிபதியை ஒருத்தர் நியமிக்கிறாங்க. அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. உயர்நீதிமன்றம் ஒரு நீதிபதியை நியமிக்கணும் அப்படின்ற மாதிரி வேணால் கோரிக்கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி போனால் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் அப்டேட்டுன்னு பார்த்தா விஜய் வந்து இப்போ வரைக்கும் மௌனமாக இருக்கிறது சரியில்லை. எதிர்க்கட்சிகள் விஜயை வந்து அடிக்காமல் அவர் பக்கம் நிற்கிறது ஒரு நல்ல விஷயம். இவர்கள் பெரிய பிரச்சனை ஆகும்னு நினைச்சது அது நடக்கலைன்றது ஒரு விஷயம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.